தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் இன்று. ரேர் மேக்னெட்ஸ், அரிய வகை காந்தங்கள், இது எதிலெல்லாம் பயன்படுது, எதற்கெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது இப்போது வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் இந்த அரிய வகை காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கணினி, ஏர்பாடு முதற்கொண்டு, ஸ்பீக்கர் முதற்கொண்டு, பெரிய காற்றாலைகள், இவி வெஹிக்கிள், இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்தில் பயன்படக்கூடிய சில உபகரண மிஷின்ஸ் தயாரிக்கக்கூடிய, இப்படி பல விதங்களையும் இருக்குது. இது உலகத்தினுடைய மொத்த தேவையிலையுமே கிட்டத்தட்ட 99% தேவையை பூர்த்தி செய்வது சீனா மட்டும்தான். இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறதும் டாக்ஸ் அப்படிங்கிறதும் பிரச்சனைகள் வந்த பிறகு இந்த குறிப்பிட்ட இந்த மேக்னெட்ஸை மட்டுமே, அதாவது அரிய வகை காந்தங்களை ஏற்றுமதி செய்வதை தற்காலிகமாக சீனா நிறுத்தி வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு செக் கொடுக்கறதாக சீனா செய்த இந்த காரியத்தினால இந்தியாவும் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள பல நாடுகளுமே இந்தியா எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காரில் வரக்கூடிய பல பாகங்கள், சென்சார்ஸ், இன்னும் பல பாகங்கள்லையும் இது உபயோகப்படுத்தப்படுது. குறிப்பாக மாருதியினுடைய அடுத்து வர இருக்கக்கூடிய கார்களினுடைய தயாரிப்புகள் தடைபடும் அளவிற்கும், ஜூலைக்கு பிறகு கார் தயாரிப்பை நிறுத்தக்கூடிய அளவிற்கான பாதிப்பு அப்படிங்கிறதும் இங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேர் மேக்னெட்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னா இந்தியாவிலையும் மிக அதிகமாக போதுமான அளவிற்கு இருக்கிறது. ஆனால் இதை தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய, அந்த தனிமங்களை பூமியிலிருந்து எடுத்த பிறகு பயன்படுத்தும் அளவிற்கான நிலைக்கு கொண்டு வருவதற்கான பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா அடுத்த 10 வருடங்கள் தான் ஆகும். அப்போ தான் அதை எடுக்க முடியும். ரெண்டாவது, இதை செய்யறதுனால, இந்த விஷயத்தை செய்கிறதுனால நிறைய பொல்யூட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை அமெரிக்காவுக்கு செக் வைப்பதாக சீனா எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயங்கள்லேருந்து, அதாவது குறிப்பாக செமிகண்டக்டர், இன்னும் பல விஷயங்கள், ஆட்டோமொபைல் துறையில் உயர்ந்து வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்த சீனா இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை DF-5 அப்படிங்கிற ஏவுகணையினுடைய வீரியத்தையும் அதனுடைய தாக்கும் திறனையும் சீனா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. பொதுவாகவே சீனாவினுடைய ஆயுதங்கள், அதனுடைய ரேஞ்ச் என்ன, அது எப்படிப்பட்ட டெக்னாலஜியில் அது இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பொதுவெளியில் தெரியாது. சீனா என்ன வச்சிருக்கு அப்படிங்கிறது சீனா வெளிப்படையாக சொல்லாது. ஆனால் இப்போது தாய்வானை சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. ஆனால் ஒரு வெளியுறவு விஷயத்தில் நாட்டில் பேசும்போது அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர், தாய்வானை சீனா சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது தனி நாடு, ஒருவேளை இது ஆசிய பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாத விஷயங்களை ஏற்படுத்தும், ஆயுத போராட்டத்துக்கான ஒரு வழிவகை அமையும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது 20 இடங்களில் சீனான்னு சொல்லி சீனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும்படியாக குறிப்பாக அவர் பேசுகிறார். இதன் பிறகு சீனா இந்த மாதிரியான ஒரு வீடியோ, சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வெளிப்படையான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஏவுகணை 12,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது அப்படின்றதும், இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியதுன்னு சொல்லி அதனுடைய சைஸு, அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரு, ஸ்பெசிலிட்டிஸு, ஃப்ரீக்வன்சி எல்லாமே விஷயங்களை சொல்கிறாங்க. இது எதற்கு அப்படின்னா, சீனா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. எந்த விதத்திலும் ஆயுத பலத்தில் அமெரிக்காவுக்கு கீழே சீனா இல்லை அப்படிங்கிற அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கே வெளிப்படையாக சொல்வதற்காக இந்த வீடியோ இருக்குமா அப்படின்றது சர்வதேச அரங்கில் பேசுபொருளாக இருக்கு. ஜப்பானை சேர்ந்த ஓவிய கலைஞர் ரியோ டாட்சுகி, இவர் இரவில் தான் காணக்கூடிய கனவினுடைய வெளிப்பாடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத புகைப்படமாக வரைந்து அதை பொதுமக்களுக்கும் இன்னும் பொதுவெளியிலையும் கொடுப்பாங்க. இவர் அந்த மாதிரி வரைந்த ஓவியங்கள், அதன் மூலமாக அவர் சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய நகர்வுகளை, பேரழிவுகளை குறிப்பிட்டிருக்கு. குறிப்பாக சுனாமி, அதற்கு முன்பு வந்த ஜப்பானில் வந்த பூகம்பம், கொரோனா பாதிப்பு ஏற்படக்கூடியது, இன்னும் பல ஆண்டுகளில் அவர் சொன்ன கணிப்பு அப்படிங்கிறது வெளியிடும் போது கவனம் பெறவில்லை அப்படின்னாலும் அதன் பிறகு நடந்த பிறகு அவர் கவனப்பட்டது. இப்போது அவங்க ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க. ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் குறிப்பாக ஜூலை மாதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால்
பல மக்கள் அச்சமடைந்து ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வதை கிட்டத்தட்ட ஒரு 85% மக்கள் தங்களுடைய விமான பயண டிக்கெட்டுகளை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பான் மக்களுமே வாய்ப்பு இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அரசுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பணிகளில் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அரசு சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே இவர் முன்பு சொல்லியிருந்த விஷயங்களாம் நடந்திருக்கிறதே அப்படின்னா இதுவும் நடக்குமா அப்படின்றது பார்க்கப்படுது. தீர்க்கதரிசியாக பாபா வாங்க அவர்கள் அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுமே சூசகமாக அவங்க சொன்னது குறிப்பிட்டு நமக்கு தெரியலனாலும் அது நடந்த பிறகு இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சாலுமே இப்போ இவங்க உயிரோடு இருக்காங்க. இவர் காணக்கூடிய கனவுலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய சுனாமியை ஏற்படுத்துமா? ஏன்னா கடந்த முறை அந்த இந்தோனேஷியா தீவுகளில் ஏற்பட்ட சுனாமியினுடைய பாதிப்பு இந்தியா வரைக்கும் வந்தது. சுனாமி என்கின்ற பேரே நமக்கும் அப்போ தான் பரிச்சயமானது. ஜப்பானில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய இந்த சுனாமி கடல் கடந்து சென்னை வரைக்கும் வருமா, இந்தியா வரைக்கும் தாக்குமா அப்படிங்கிறது நம்மவுமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த அந்த அதிகாரிகள் என்ன சொல்லுங்க, சீனர்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய சீனர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிறத தாண்டி தீர்க்கதரிசிகளினுடைய இந்த பேச்சு மெய்யாவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு பாதிப்பை நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரங்கள் தான் இருக்கும், அப்போ வந்து வார்ஃபிஷ், அதனுடைய அறிவியல் பெயர் வார்ஃபிஷ், டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மீன் மிகவும் ஆழ்கடலில் வசிக்கக்கூடியது. இந்த மீனை கண்ணில் பார்க்குறதே மிகவும் கடினம். இந்த மீன் வலையில் பட்டாலோ இல்லை வேற எங்கேயாவது பார்த்தாங்களோ அந்த ஏரியாவிலே மீன் பிடிக்க மாட்டாங்க, வெளியில் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு அழிவினுடைய சின்னமாக பார்க்கப்படக்கூடிய இந்த மீன் இப்போது கரை ஒதுங்கி இருக்கு. அது எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியாவில். சில நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழக எல்லையில் இந்த மீன் ஒருவருடைய வலையில் சிக்குது. அதே சில நாட்கள் கழித்து ஆஸ்திரேலியாவோட கடற்கரையில் காலையில் ஒரு வாக்கிங் போகிறாரு. அப்போது அந்த 1.5 மீட்டர் நீளம் உள்ள இந்த ஃபிஷ்ஷு இருக்குது. இதை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி மிரட்சி ஆகிடுறாரு. ஏன்னா மீனுடைய தோற்றம் அப்படி இருக்குது, ரொம்ப அச்சம் தரக்கூடிய வகையில் ஒரு ஆலியன் மாதிரி அந்த மீனுடைய தோற்றம் இருக்கிறனால ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய வலைதளத்தில், எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு வரக்கூடிய கமெண்ட்டுகளை வச்சு தான் இது எந்த வகையான மீன், இந்த மீன் கரை ஒதுங்குவதால் என்ன பாதிப்பு இயற்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக இது ஆழ்கடலில் இருக்கக்கூடியது, பெரும்பாலும் யார் கண்ணுக்குமே படாது, யாருமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த மீன் கரை ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிறது ஆழ்கடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. கடலை மனிதன் சரியாக பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் இல்லை. அதன் விளைவாக கடலிலிருந்து பேரழிவு ஆரம்பமாகிறது. அதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த ஜப்பானுடைய அந்த ஓவியம் வரைபவர் சொன்ன அந்த விஷயங்களும் இதோட ஒத்துப்போகுதா அப்படிங்கிறதும், கடல் மூலமாக மிகப்பெரிய பேரழிவு உலகத்திற்கு காத்திருக்கிறதா அப்படிங்கிற அச்சமும் மக்கள் மத்தியில் நிலவுது. ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உலக நாடுகள் மொத்த தலைவர்களுமே பிரதமர்களுமே அப்படியே ஒரு இல்லைன்னா அலர்ட் மோட்லேயே இருக்காங்க. ஏன்னா அவர் விடக்கூடிய அறிக்கைகள், போடக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையுமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்குது. சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தது. 41 போர் விமானங்கள் அதில் அழிக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு கிரீமியாவை இணைக்கக்கூடிய பாலத்தில் உக்ரைன் நடத்திய 1000 கிலோ வெடிபொருட்கள் நிரப்பி நடத்திய தாக்குதல், அதன் விளைவாகவும் நிறைய பேசப்பட்டது. இதற்கு பதிலடியாக ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கு. உக்ரைனில் கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் இறந்து போயிருக்காங்க, குழந்தைகள் உட்பட என்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியிருக்கார். தொலைபேசியில் பேசும்போது அவர் சொன்ன கருத்தாக தன்னுடைய ட்ரூத் வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் பதிவிட்டிருக்கார். அதாவது உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னதாகவும், இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். இது உண்மையிலே அவர் பேசப்பட்டதா? இதை தாண்டி இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தானுடைய சமீபத்தில் நடைபெற்ற அந்த போர், அந்த விஷயம் பற்றியும் அவர் பேசியிருக்காருன்ற தகவல்கள் சொல்லப்படுது. இதன் விளைவாக மார்க்கெட்டில், அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டில் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சில்வர் விலையும் புதிய உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பொதுவாகவே பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கும் வரையில்
இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அறிக்கை ஒன்று விட்டார்னா ஏறும், மறுபடியும் வேறு ஏதாவது விட்டார்னா இறங்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லாமல் தங்கத்தை நோக்கி மக்கள் ஓடக்கூடிய நிலையிலேயே வைத்திருக்கிறாரா? இதை தாண்டி உலக நாடுகள் பொருளாதாரமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு வந்த நிலையிலையும் ஒரு குறிப்பிட்ட நாடு ஆட்சி செய்யக்கூடிய ஆளுமையின் கீழே தான் மற்ற நாடுகள் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இவர் செயல்படுகிறாரா அப்படின்ற பல அச்சம் தரக்கூடிய, இணங்கி செல்ல முடியாத விஷயங்களை இவர் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் உற்று நோக்கப்படுது. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.